இட்லி கடையா இல்ல காந்தாரா படமான்னு வரும்போது கடைசியில காந்தாரா படத்துக்கு போயிட்டேன். ஆல்ரெடி இந்த படத்துக்கு நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் பிளஸ் இதோட ப்ரீவியஸ் பார்ட்டை ஓடிடியில் பார்த்துட்டு ஸோ இந்த தியேட்டரில் பார்த்தே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். ப்ரீவியஸ் பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த சாப்டர் 1 நல்லாவே எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட மெயின் பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தோன்னா ரிஷப் ஷெட்டியோட டைரக்ஷன், ரைட்டிங் அண்ட் ஆக்டிங்னு சொல்லுவேன். குறிப்பாக ஆக்டிங்கில் ஒரு மான்ஸ்டர்ஸ் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. செகண்ட் பெரிய பாசிட்டிவ்னா அது படத்தோட கிராஃபிக்ஸ் தான். நிறைய இடத்துல கிராஃபிக் சீன்ஸ் எல்லாம் பிரமிப்பாகவே இருந்தது. லைக் புலி வர சீன், வைல்ட் போர் அண்ட் கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. தேர்ட் பாசிட்டிவ் பார்த்தோன்னா பிஜிஎம்ஸ் அண்ட் ஸ்டன்ஸ், இது ரெண்டுமே படத்துக்கு கூடுதல் பலம்னே சொல்லுவேன். சீன்ஸுக்கு ஏற்ற மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரை பண்ணியிருக்காங்க அண்ட் ஸ்டன்ஸ் ரொம்ப ஓவர் டூ பண்ணாமல் ப்ராப்பராக கொரியோ பண்ணியிருக்காங்க. ஃபைனல் பாசிட்டிவ்ஸ்னா அது சினிமாட்டோகிராஃபி அண்ட் ஸ்டார் கேஸ்டிங் தான். நல்ல ரிச்சான சினிமாட்டோகிராஃபி அண்ட் ஸ்டார் கேஸ்டிங் பொறுத்தவரை ஜெயராம், குல்ஷன் தேவையா அண்ட் ருக்மணி வசந்த் இவங்களோட ரோல்ஸ் எல்லாம் ரசிக்கும்படியாவே இருந்தது. குறிப்பா ருக்மணி வசந்துக்கு ஒரு நல்ல ரோல். அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். மைனஸ்னு பார்த்தோன்னா படத்தோட டியூரேஷன் கொஞ்சம் பெரிய படம், லென்த்தை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் காமெடி போர்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய இடத்துல தேவையில்லாத அடல்ட் காமெடிஸ்லாம் இருக்கு, டோட்டலாகவே அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இது எல்லாம் தவிர்த்துட்டு பார்த்தா இது ஒரு நல்ல படம். எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாம போனா நிறைய இடத்துல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் உங்களுக்கு நல்லாவே ஒர்க் ஆகும். அண்ட் 125 crore பட்ஜெட்ல இவ்வளோ பிரம்மாண்டமான படத்தை எடுத்த இந்த மூவி டீமுக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப். என்ன பண்ணிருக்கீங்க?